வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சன்ல டேஸ்டியாவும், ஹெல்தியாவும் ரொம்பவே குயிக்கா செய்யக்கூடிய ஒரு அவியல் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். இந்த அவியலுக்கு நம்மள்ட்ட இருக்கிற காய்கறிகள நம்ம எந்தெந்த காய்கறிகள்லாம் இருக்கோ, அத வச்சு நம்ம அவியல் சூப்பரா செஞ்சிடலாம். இதுக்காக நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் யூஸ் பண்ணி செய்ய போறேன். நம்ம இந்த காய்கறி கூடவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், வெள்ளை பூசணிக்காய், மாங்காய் இதெல்லாமே நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். எல்லா காயுமே நம்ம ஒரே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து செய்கிறப்ப நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் ஒரே சைஸில் நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். இப்போ அவரைக்காய் நான் போட மறந்துட்டு, அதனால் அவரைக்காவையும் சேர்த்துட்டு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். அந்த 10 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும். இந்த அவியலுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 தடவை மட்டும் பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம விட்ட தண்ணியில் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது. இது நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம தேங்காய் மசாலாவை சேர்த்து நம்ம வேக வைக்கிறப்ப இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே நீங்கள் வடிக்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்து நம்ம கலந்துடலாம். தேங்காய் மசாலாவை சேர்த்த பிறகு ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பை நம்ம இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து நீங்கள் அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. 3 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்காமல் லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக 1/4 கப் அளவுக்கு தயிரை கெட்டியான தயிராக நான் சேர்த்துக்கிறேன். இது அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிர் தான் இந்த அவியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு. தயிரை சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த காய்கறி கூட தயிரை கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அவியலுக்கு தாளிப்பு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இன்னும் தாளித்து சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக அவியல் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.